ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். இப்போ வார பலன்களில் ஜூன் 18ஆம் தேதியிலிருந்து ஜூன் 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்போ தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். நீங்கள் நினச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான காரண காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம், கிரக சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்திக்கணும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய முயற்சிகளால் உங்களுக்கு இந்த வாரத்திலேருந்து நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஐடியாவை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் ஏதாவது பணம், தனம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் என்பது இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கி எந்த ஒரு முடிவுமே நீங்கள் தைரியமாக எடுப்பதற்கான காலநிலைகள் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை அல்லது மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதோடு நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, ஏதாவது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நார்மலாக இந்த வாரம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் சுமார். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாப் நல்லா இருக்குது, வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கூட உங்கள் வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்பது இந்த வாரம் இருக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிஸ்னஸ் மாறாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் நார்மலாகவே இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் அல்லது மகா கணபதியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற பொழுது உங்களுடைய 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்க உங்கள் கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் ஏதாவது இடங்கடா வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், லேண்ட் வாங்கணும் அல்லது ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி அதில் முதலீடு பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் கிரக நிலைகளால் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறங்க, உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, பட் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஷேர் மட்டும் இல்லை, ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கா அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னா ஸ்பெக்குலேஷன் பரவாயில்ல. ரேஸ் மட்டும் இல்லை, ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், எனக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கான்னா அதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் இருக்குது. ஆக எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதுக்காக நிறைய நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது நல்லா இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சர்வீஸும் நல்லா இருக்குது.
ஆக வேலை வாய்ப்பு என்பது பிரமாதமாக உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. வேலையில் யாரெல்லாம் முன்னேற்றத்தை எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் ஜாபில் நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ரெகக்னைஸ் மட்டும் இல்லை, வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எனக்கு அதில் கிடைக்குமான்னா டெஃபினட்டாக கிடைக்கும். நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக முருகனை தரிசனம் பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் மாறி இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும். யாரெல்லாம் மூத்த சகோதர சகோதரிகளோட அன்பு பாசத்தோடு இருக்கீங்களோ அந்த பாசங்கள் கூடும். அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய ஆண் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும், ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே மேலே உங்களை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே கிரக ரீதியாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவர்களெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிர்பாராத பயணம், அந்த பயணமும் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாரத்தில் அதெல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு அம்மாவால் ஏதாவது அன்பு ஆதரவு கிடைக்கும், அம்மாவால் பண வர எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அம்மாவால் நற்பலன்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க. அது மட்டுமல்ல, சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் இது எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் லேவிஷாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலையில் இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த வாரம் கணவன் மனைவி உறவு சுமாராகவே இருக்குது. இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக முழுமுதற் கடவுள் விநாயகரை வணங்கிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த ஒரு 3 மாதங்களாக எல்லா கிரகங்களும் லாபஸ்தானத்தில் இருந்தாங்க. இப்போ கிரகங்கள் உங்களுடைய 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்காங்க. ஒன்று நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நமக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் எதுலையாவது ஒரு முதலீடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தால் கூட அந்த முயற்சிகளில் நிறைய தடைகள் இருக்குது. அதனால் பெரிய லெவலில் உங்களுடைய அப்டேஷன் வேண்டாம். லைஃப்பில் உங்களுடைய நார்மல் லைஃப் என்னவோ அதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பழக்கங்கள் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய பழக்க வழக்கங்கள் எதுவும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் பெருசாக அதை கற்றுக்கிறேன் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னு உங்களை அப்டேட் பண்ண வேண்டாம். இந்த வாரம் கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. எல்லா விதமான உறவுகளுடையும் நட்புகளை பலப்படுத்துங்க அல்லது டெவலப் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு வீடு விற்கலை,
அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது இடம் விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது. எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன் கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். வேலையில் பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமான்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களாம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். நீங்கள் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அது வருமானா இந்த வாரம் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரம் சிவ தரிசனமும் பெருமாளுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த வாரம் தெய்வ அனுகூலம் இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நான் வேறு கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க, நீங்கள் நினைக்கிறவங்க தாராளமாக வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடலாம். அது மட்டும் அல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணி வராமல் இருக்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு அது நடக்கும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் செலவினங்கள் இருக்குது. கையில் பணம் இருக்குங்கிறதுக்காக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா சுமாராக இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம். ஆனாலும் கூட உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளோடையும் கவனமாக இருங்க. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். சொந்தமாக இடம் வாங்குறதுக்கோ லேண்டு வாங்குறதுக்கோ அல்லது ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களோட ஹையர் எஜுகேஷனும் சரி அண்டர் எஜுகேஷனும் சரி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள், குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம், அது அவர்களால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இந்த வாரம் உண்டு. பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் நம்முடைய உணர்வுகளை தூண்டிவிடும். கிரகங்கள் அதெல்லாம் அடக்கி வாசிங்க. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் பாப்புலாரிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது. நீயும் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. இதே தான் உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே. இந்த வாரத்தில் துர்க்கையை பிரதானமாக வணங்குங்க. குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்களும் ஏதோ ரூபத்தில் லாபம் அடைவீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னா இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வரும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சுமாரான பலன். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்துட்டு
கண்டிப்பாக நீங்கள் இறங்குனீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஆரம்பத்தில் பிரேக்காக இருந்தால் கூட இறுதியான சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் உண்டு. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குங்க. வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை மாற்றத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதா இருந்தால் போடுங்க. அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் கேம்பஸில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்களும் லாபம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரம் அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ வேலையின் நிமித்தமான வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். ஏதாவது நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா சுமாரான பலன் தான். சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான். இந்த வாரம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல மகசூல் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த வாரத்தில் பிரேக்கப் ஆன லவ்வும் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் சுமாரான பலன். பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எந்த விதமான ஸ்பெக்குலேஷனும் இந்த வாரம் வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலம். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே ரொம்பவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே பிஹெச்டி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இந்த வாரத்தில் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவரை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பொருளாதார நிலைகளை பார்க்குற போது சுமாராக தான் இருக்குது. அதனால் கிரக நிலைகளும் இந்த வாரம் சுமார். அதனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகம் நல்லா இருக்குது. ஆனாலும் அவர் வாங்கின நட்சத்திரம் நல்லா இல்லை. அதனால் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய சுப்பீரியர் அவர்களால் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். அவர்களால் மென்டல் ஒரிஸ் இருக்கும், மென்டல் டார்ச்சர் இருக்கும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க.
பின்னாடி பெரிய லெவலில் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. அந்த கடனை ரொம்ப நாளைக்கு அடைக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் எல்லா விதமான முயற்சிகள்லையுமே கவனம் செலுத்துங்க. பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. உங்களுடைய முயற்சிகள் ஒரு பக்கம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லா விதமான உறவுகளுடையும் நட்புகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் நடக்கும். எதிர்பாராத பயணம், அதுலேயுமே ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த பயணம் தொடரும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இதே பலன் தான். பட் நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து பெரிய லெவலில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ட்ரேடிங் வேண்டாம், ரேஸ் லாட்ரி வேண்டாம், மியூச்சுவல் ஃபண்டு வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் இந்த வாரம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், எதுவுமே லாபகரமாக இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய உணர்வுகள் பெரிய லெவலில் டெம்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணர்ச்சி வசப்படாமல் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நிதானமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுங்க. இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. கையில் பொருளாதார ரீதியாக பணம் இருக்கும். நீங்கள் யார்ட்டையா கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாரம் அந்த லோன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோட ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தான் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம், தேவையில்லாத டென்ஷன் ஒரி பண்ணிக்காதீங்க. சில விஷயங்களை தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நற்பலன்கள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கும் திருமண சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராகவே இருக்கும். உங்களுக்கு தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்புமே இந்த வாரம் சிறப்பாக இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ஏதாவது ஒரு ட்ராவல் இருக்கும். கெஸ்ட்டு யார் வீட்டுக்காக வருவாங்க அல்லது போவீங்க, இதெல்லாமே நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் நல்லாவே இருக்குது. எதற்காவது செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ப்ரொஃபஷனுமே பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, கம்பெனியில் ப்ரைவேட் கன்சர்ன்லேயே இருக்குங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா உண்டு. வேலையில் ஒரு இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் இன்க்ரிமெண்ட்டோ வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். அதோட நான் பெரிய லெவலில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணணுன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க.
ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கேன், செலக்ட் ஆவேன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுக்கு இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. பட் பெரிய லெவலில் உங்களுடைய உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இருந்தால் கூட உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. சொந்த பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்மாராக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். பகவான் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளாக இடங்கள்ட வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் திருப்திகரமான வேலையை பாருங்கள். எவ்வளோ இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஜாப்லேயும் இது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வேலையில், கரியரில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. ஏதோ லோன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களோ இந்த வாரம் உங்களுக்கு இயற்கையாகவே அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரியங்கள் இந்த வாரம் இல்லை. அதனால் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எதுவுமே பண்ணணுங்கிறது இல்லை. லைஃப்பில் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ண வேண்டாம். அது அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது, அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அதுலேயும் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, நான் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமாக பண்ணுங்க. அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க லாபகரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எல்லா விதமான ஸ்பெகுலேஷன்லேயும் நான் ஏதாவது சைன் பண்ண வேணாங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த எஃபர்ட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அவ்வளோதான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய கரியரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அதான் நல்லாயிருக்கும். சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் லாபகரமாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மகா கணபதியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். பட் அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கார், அவரும் குரு கூட இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரத்தில் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஸோ முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கணும். எகேன் அண்ட் எகேன் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணேன், அது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது ரிசர்ச்லேயே நீங்கள் இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான புதிய விஷயங்களை நான் கண்டுபிடிக்கணும், அதுபட்ட முயற்சிகள் இருக்குங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள், நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் ஒரு பக்கம் தடையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக இருங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக வச்சுங்க. யாரையும் பெருசாக நம்புறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இல்லை. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவர்களால் முடியாது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் நார்மலாக இந்த வாரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சர்வீஸ் நல்லா இருக்குது.
வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. அது இல்லாமல் வேலையில் நீங்கள் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ இது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நல்ல ஒரு வேலையாட்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமார் தான். இந்த வாரம் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை சேவிச்சுட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.